ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி டு ஆல். ரொம்ப ஹாப்பியாக அண்ட் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். பாசிப்பருப்பு மாலட்டு. ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 கப் பாசிப்பருப்பை நான் எடுத்திருக்கேன். பொதுவாக எல்லாருமே ரவையில் லட்டு பண்ணி இல்லை கடலை மாவில் பூந்தி செஞ்சு லட்டு பண்ணி தான் பார்த்துருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பண்ணலாமேன்னு தான் நான் பாசிப்பருப்பில் எடுத்திருக்கேன். இது மற்ற லட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நம்ம நெய் போட்டு தான் பண்ண போகிறோம், அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் தான் இதை செய்ய போகிறோம். இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுக்காமல் பச்சையாக நம்ம மாவு ஃபைன் பவுட்ரு பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க முடியாது, அது ஹெல்த்துக்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்போது 1 கப் ஜீனி நான் எடுத்திருக்கேன். 2 கப் பருப்புக்கு 1 கப் ஜீனி. இது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஜீனியை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை ஜாரில் சேர்த்துட்டு இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 4 ஸ்பூன் நெய் நான் நல்லா உருக்கிக்க போகிறேன். நெய்யை எப்போவுமே உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டிஷ்ஷில் யூஸ் பண்ணாலும் அப்படியே கெட்டி நெய்யாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். ஸோ 4 ஸ்பூன் நெய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் லேசாக வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், இல்லைன்னா வெறும் நெய் மட்டும் நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. உடனே கை வச்சிடாதீங்க, சூடாக இருக்கும். நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் பால் சூடு பண்ணி இது கூடவே சேர்த்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு இதுவே கொஞ்சம் ஓகேயாக தான் தெரியுது. இது நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு கையில் வந்துச்சு அப்படின்னா மாவு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா இந்த கட்டியெல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிடிக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி 4 விரலில் லேசாக அமுத்தி நீங்கள் அப்படியே உருட்டி பிடிக்கணும். ரொம்ப அழுத்துனீங்கன்னா மாவு உடஞ்சி உதிரியாக போயிடும். ஸோ லேசாக அழுத்தி உருட்டணும். ஒரு சுற்றணும், அழுத்தணும். அந்த மாதிரி நம்ம மெதுவாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப்பு கிடைக்கும். நம்ம மற்ற பூந்தி லட்டு மாதிரி இது எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்காது. மாலட்டுன்றப்போ எப்போவுமே நமக்கு கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். இதை பார்த்துங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா லட்டும் பிடிச்சிட்டேன். கடைசியாக 2 லட்டு இருக்குது, அதையும் நான் பிடிச்சி காட்டுறேன். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிட்ஸ்லாம் அடிக்கடி ஏதாவது ஸ்வீட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம். அவ்வளோதான், மாலட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது ராகி முறுக்கு நான் எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது நான் கடையில் வாங்கின மாவு தான். இல்லை உங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவை எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு. இது ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை இருக்கும். இதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம தண்ணி சூடு பண்ணி தான் சேர்க்க போகிறோம். ஸோ 2 கப் நம்ம ராகி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 2 கிளாஸ் தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த 3 மாவையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். 3 மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும். ராகி மாவுன்றப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க ஸ்டொமக் அப்செட் ஆகும் அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துட்டு நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம செஞ்சால் தான் நமக்கு முறுக்கும் வராது, ஹெல்த்துக்கும் ஒத்துக்காது. பட் எப்போவுமே இந்த மாதிரி முறுக்கு தட்டெல்லாம் நீங்கள் செய்யும்போது
நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போது நமக்கு அது நம்ம கொதிக்க வச்ச தண்ணியிலே கொஞ்சம் வெந்துடும். நமக்கு பலகாரம் செய்கிறதுக்கும் ஈஸியாக வரும். உடம்புக்கும் எந்த கெடுதலும் இருக்காது. எப்பவும் போல் அரிசி மாவில் செய்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராகி மாவில் ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன். பாருங்கள், நம்ம வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மாவு பிசையணும். ஒரேடியாக எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க, மாவு ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இந்த ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விடணும். கை வச்சிடாதீங்க, சுடும். எல்லா மாவுமே பவுடராக இல்லாமல் ஒன்று சேர்ந்து வரும் நல்லா. அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்தளவுக்கு மாவு உங்களுக்கு பவுடர் தெரியாமல் எல்லாமே ஒன்றும் சேர்ந்துருச்சுன்னா ஓகே தான். இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் பார்க்குறேன். பாருங்கள், நல்லா நமக்கு கொஞ்சம் ஆறுனா போதும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் போட்டுறாதீங்க, முறுக்கு தனித்தனியாக வந்துடும். நான் முறுக்கு செய்கிறதுக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரொம்ப ஹோல்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதை முறுக்கு குழலில் போட்டுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது ராகி முறுக்குன்றதுனால உங்களுக்கு தெரியாது வேகிற டைமை. ஸோ அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வரும்போது நம்ம எடுத்துடலாம். அடுத்தது தட்டை செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க தட்டை கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். 2 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம மாவு பிசைகிறதுக்கு சேர்த்துக்கலாம். இதோடையே ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு தட்டை ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு ஃப்ளேவர். கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதில் மாவு போட்டு நல்லா மாவை தேய்ச்சி வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருந்தால் ஓகே. ஸோ பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப திக்காக எடுத்துட்டிங்க அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மூடி உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மினி தட்டை மாதிரி தான் செய்ய போகிறேன், சின்ன சின்னதாக தான். ஸோ தட்டை ஷேப் எடுத்துகிட்டு நம்ம பொஃப்னு பொங்கி வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா சாஃப்ட் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா இந்த மாதிரி அதில் ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு எண்ணெய் காஞ்சதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க தட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும். பாருங்கள்,
நமக்கு தட்டை வெந்துருச்சு அப்படின்னா எப்படி தெரியும்னா, அது வந்து ஷேப் என்ன ஆகும், நமக்கு மாறும். கொஞ்சம் வந்து தட்டை மொறு மொறுன்னு இருக்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மொறு மொறுன்னு தட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? கோதுமை மாவுலேயும் இவ்வளோ கிறிஸ்பியாக கண்டிப்பாக தட்டை செய்ய முடியுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது அதிரசம் எப்படி பண்ணேன்னு நான் ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கடை மாவு தான். அதிரசத்துக்கு பொதுவாக எல்லாருமே அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். 3 கப் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்சு. கூடவே நான் எள்ளு சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். எள்ளை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கணும். எள் வறுபடும் போது நல்லா வாசம் வரும். இன்னொன்று உங்களுக்கு படபடன்னு நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இப்படி பொரிஞ்சு வந்துருச்சுன்னா எள் வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட இதை நான் சேர்த்துக்கிறேன். எள் போட்டிங்கன்னா அதிரசம் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு முக்கியமாக நம்ம வந்து சர்க்கரை பாகு தான் ரெடி பண்ணணும். 3 கப் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ நான் 2 கப்பை வந்து ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து மண்டை வெல்லம் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கலர் கிடைக்கும். இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியாக தான் இருக்குது. நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. கொஞ்சம் திக்காகிருக்கு நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பாருங்கள், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன். நீங்கள் கையில் எடுத்து மாவை வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுப்புன்னு இருக்கும். 2 விரலுக்கு நடுவில் ஒரே ஒரு கம்பி வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டு நம்ம மாவை வந்து எள்ளு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம சர்க்கரை பாகை வந்து சேர்த்துருங்க. முழுசாகவே சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற மாவு நம்ம செஞ்சுருக்க சர்க்கரை பாகுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க ஸ்பூன் வச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். இதை கொஞ்சம் நேரம் கழித்து கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம உடனே அதிரசம் போட முடியாது. போட்டிங்கன்னா நிறைய கிராக் விழும், உடஞ்சி போயிடும். இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். பாருங்கள், நான் நைட்டு செஞ்சு ஊற வச்சுட்டேன். காலையில் தான் அதிரசம் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா கவுத்திட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது கவர் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் கவர், பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதை வந்து பிளேட் மேலே போட்டுட்டு லேசாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிரசத்தை வந்து தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நைட்டே வச்சுட்டேன். காலையில் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு. இதிலேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிரசம் வேணுமோ அந்தளவுக்கு முதல்ல உருண்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் எண்ணெய் தடவி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கையில் ஒட்டாமல் வரும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக தான் போட போகிறேன் இன்றைக்கி. நாங்கள் இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஃபிங்கரால் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஹோல் போடாமலும் அப்படியேவும் போடலாம். பட் ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா சீக்கிரமாக கருகிடும் அதிரசம், அப்புறம் உள்ளே வேகாது. ஒன்றா சேர்த்துட்டு எடுங்க. 2-3 உங்களால் சேர்த்துட்டு எடுக்க முடியும்னா நீங்கள் 2-3 போட்டு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2 பக்கம் நல்லா பரட்டிட்டேன். அதிரசம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான், வீட்டிலையே அதிரசம் செய்ய முடியுங்க. ரொம்ப ஈஸி தான்.
ஒரு 2 டைம் சொதப்பும். பட் 3வது டைம் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டே சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்னென்ன ரெசிபீஸ் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.